ஐவிஎஃப் பிரெக்னன்சில வந்து நார்மல் டெலிவரியே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போது இருக்க கப்பல்ல வந்து ஒரு பெரிய மித் மாதிரி இருக்கு. பட் ஆனா ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் பிரெக்னன்சிக்கும் ஐவிஎஃப் பிரெக்னன்சிக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அதாவது நேச்சுரலா ஒரு பெண் வந்து அவங்க கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த ரீசன்ஸ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிரெக்னன்சியை நம்ம ஆர்டிஃபிஷியலா வெளியே லெபார்டரியில பண்ணி அவங்கள வந்து பிரெக்னென்ட் ஆக்குறது தான் இந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்றது மூலியமா இந்த ஐவிஎஃப் பிரெக்னன்சி வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியோ இது வந்து கட்டாயம் நார்மல் டெலிவரி பண்ண முடியாதோ அப்படின்லாம் கிடையாது. அன்டில் அதர்வைஸ் அந்த உமன் பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதனால அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவை அப்படின்னும் போது தான் அவங்க வந்து சர்ஜரிக்காக சிசேரியன் செக்ஷனுக்காக பிளான் பண்ணப்படுறாங்க. அதர்வைஸ் எல்லா ஐவிஎஃப் பிரெக்னன்சி உமனும் தே கேன் கோ ஹெட் வித் நேச்சுரல் பிரெக்னன்சி மாதிரியே தே கேன் கோ ஹெட் வித் நார்மல் டெலிவரி. அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸும் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம்.